வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த வாழ்வெல்லாம் பாட்டுல ஒரு டிஎம்எஸ் பாட்டு, ஒரு கண்ணதாசன் பாட்டு, ஒரு மெல்லிசை மன்னருடைய பாட்டு, நம்ம தலைவர் நடிகர் திலகத்தோட ஒரு பாட்டு. இந்த பாட்டுல என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்திருக்காருன்னு பாருங்க. ஒரு கணவன், ஒரு மனைவி, இந்த இப்படியான உறவு அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை நம்ம தமிழ் சினிமாவில். அதே போல ஒரு கணவன், அந்த கணவனை பிடிக்காத மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் கூட, ஒரு பிடிக்காத பெண் மனைவியாகிறது அப்படிங்கிறது கூட பட்டிக்காடா பட்டணமால இருந்து எத்தனையோ படங்கள்ல பெரிய எடுத்து பெண் மாதிரியான படங்கள் எல்லாம் நிறையவே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அப்படியான ஒரு சூழல்ல கம்யூனிச சிந்தனைகள் கொண்டு முதலாளித்துவத்தை எதிர்க்கிற ஒரு கதாபாத்திரமாக சிவாஜி இருக்க, அந்த முதலாளியனுடைய வீட்டு பெண்ணாக ஜெயலலிதா இருக்க, ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்படி ஒரு சூழ்நிலை, ஒரு போட்டி, ஒரு தர்க்கம் சிவாஜி சாருக்கு ஏற்படுத்துறாங்க. அந்த சிவாஜி சார் அப்படி ஒரு சூழ்நிலையில ஜெயலலிதாவை கல்யாணம் பண்ணிட்டு குடிசைக்கு வராரு. நீ இதை பண்ணு, அதை பண்ணு, கஞ்சியை குடி, இஞ்சியை குடி, அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படி ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயலலிதா மனசு மாறுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சிவாஜி அவர்களும் மனம் இறங்குறாங்க, சேர்றாங்கன்றது தான் சவாலே சமாளி அப்படிங்கிற திரைப்படத்தோட கதை. இந்த படத்துல நடுவுல ஒரு இடத்துல ரெண்டு பேரும் பிரிந்தே, ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் பிரிஞ்சே இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் டியூன் போடுறாரு, கண்ணதாசன் ஐயா பாட்டு தராரு, டிஎம்எஸ் தன்னோட குரலால நம்மளை கதறடிக்கிறாரு. அப்படிப்பட்ட பாட்டு தான் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது. என்ன இதை விட ஒரு கணவன் மனைவிங்கிற ஒரு விஷயத்தை இவ்வளவு அழகாவோ பளிர்னோ சொல்லிடவே முடியாது இல்லையா? அதுதான் கவியரசர், அதுதான் காலக்கவிஞன், அதுதான் கண்ணதாசன். அந்த பாட்டுல நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, எப்படி நியாயமா அது? நிலவை பார்த்து வானம் நீ என்னை தொடாத அப்படின்னு வானம் நிலவை பார்த்து சொன்னிச்சுன்னா நிலவு என்ன செய்யும்? அது மாதிரிதான் இங்க கணவன் மனைவி உறவு. ரைட்டா? நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. எப்படி? நம்மளுடைய நிழல்ங்கிறது பூமியில தானே விழும். அப்போ பூமி என்னைய தொடாத, பூமி என்னை கிட்ட விழாத அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படித்தானே கணவன் மனைவி உறவு. நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே. எப்படி? நதியோரத்துல தானே நாணல்கள் இருக்கும். அப்படி அது எப்படி நதிக்கு பக்கத்துல நதிக்கரையில நாணல் இல்லாம இருக்கும்? நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே. நாளை டுமாரோ, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொட. அது எப்படி? ஒரு இரவுக்கும் நாளை என்கிற அடுத்த நாளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல, அது தொட்டால் தானே விடியல், சூரியோதயம், காலை. இதுல சொல்றாரு, சாதாரணமாவே எழுதலைங்க கண்ணதாசன். கண்ணதாசன் கடவுளால அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தேவதூதன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் தொடாதேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தாப்புல தொடாதேன்னு அர்த்தம் தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. தீண்டுதல், தொடுதல், ஸ்பரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுசு இல்லையா, புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது. தீண்டாமைங்கிறது புதுசு ஒன்றும் கிடையாது. நீ சொன்னிய அது ஒன்றும் புதுமையால நீயும் ஒன்றும் சொல்லல. சொன்ன வார்த்தையும் இரவல்தானது, சொன்ன வார்த்தையும் இரவல்தானது, திருநீலகண்டரின் மனைவி சொன்னது. திருநீல ஒரு புராணத்தை சொல்லிட்டாருங்க. நீலகண்ட யாழ்ப்பாணர் பத்தி டக்குன்னு அந்த இடத்துல சொல்லிடுறாரு. நிலவை பார்த்து, இப்ப நான் இந்த பாட்டை கேட்டுட்டு என்னுடைய பாலியத்துல எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது இந்த பாட்டு என்ன, திருநீலகண்டர்னா யாரு, நீலகண்டர்னா யாரு அப்படின்னு தேடி போகும்போது சிதம்பரம் பக்கத்துல அப்படியான ஒரு விஷயம் நடந்த ஒரு ஸ்தல கோவிலே ஒன்று இருக்கு. இந்த கதையே இருக்கு, ஸ்தல புராணமே இருக்கு, இந்த விஷயம் இருக்கு. அதை இங்க கொண்டு வந்து சொல்றாரு. தாளத்தை ராகம் தொடாத போதிலே கீதத்தை நெஞ்சம் தொடாமல் போகுமே சொல்லிட்டாரா? தாளத்தை ராகம் தொடலைன்னா
கீதத்தை நெஞ்சம் தொடாமல் போயிடும். கீதமே இல்லாம கீதமாவே அது இருக்காது. தந்தை தன்னையே தாய் தொடாவிடில், தந்தையும் தாயும் தொட்டுக்காம போயிட்டா, தந்தை தன்னையே தாய் தொடாவிடில் நானும் இல்லையே நீனும் இல்லையே, நானும் இல்லையே நீயும் இல்லையே, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. இந்த பாடலுடைய ஆரம்பத்துல அந்த இரவு நேர சூழல்ல தவளை சத்தம் போல ஒரு சத்தத்தோட இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதே அவ்வளவு நமக்குள்ளார ஒரு சோகத்தை, ஒரு மெல்லிய சோகத்தை நமக்குள்ளார ஏற்படுத்தும். ஆக்சுவலா இந்த பாட்டு அடுத்த ஒரு சரணமும் இருக்கும். ஆனா இந்த பாட்டு படத்துல வந்து இதோடய முடிஞ்சிடும். ஆனா ஆடியோல கேசட் ரெக்கார்டுல பாத்தீங்கன்னாக்க அடுத்த வார்த்தை ஒண்ணு எழுதியிருப்பாரு, தங்கம் எடுத்த கை அது தங்கம் பார்த்ததா, தர்மம் காத்து கை சமதர்மம் கண்டதா. சோஷலிசம், அவர் தான் கம்யூனிசவாதியாச்சுல்ல, அதுக்காக அதை எழுதுறாரு கண்ணதாசன். ஆனா நீளம் கருதி அந்த இந்த வரிகளை வந்து படத்துல எடுத்துட்டாங்க. பாட்டை கேட்டீங்கன்னா அது இருக்கும், தங்கம் எடுத்த கை அது தங்கம் பார்த்ததா, தர்மம் காத்த கை சமதர்மம் கண்டதா, ஆலயம் செய்வோம் அங்கே அனுமதி இல்லை. பெஸ்டாரா அங்க வார்த்தைய, கோவில் கட்டுறதுக்கெல்லாம் நாங்க வேணும், ஆனா கோவிலுக்குள்ளார எங்களை விட மாட்டீங்க, அங்க அனுமதி கிடையாது. நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை. தங்கம் தயாரிக்கிறான், அவன்கிட்ட தங்கம் கிடையாது. தர்மத்தை காக்குறான், ஆனா சமதர்மத்தோட அவனை நடத்துறது கிடையாது. ஆலயத்தை எழுப்புறதுக்கு எல்லா உதவியும் செய்யறான், ஆனா அங்க உள்ள போறதுக்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. நீ அந்த கூட்டத்துல ஒருத்தி தானடி. ஒரு மனைவிய எந்தெந்த இடத்துல சொல்லி அவர் நிப்பாட்டுறாரு பாருங்க. நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. இந்த பாட்டை கேட்டு பாருங்க, இந்த பாட்டை பாருங்க, வீடியோவையும் பாருங்க. எனக்கு சிவாஜி சார் எப்படி இருந்தாலும் நமக்கு பிடிக்கும் இல்லையா? அவருடைய முகம் அப்பேற்பட்ட ஒரு முகம், அப்பேற்பட்ட நடிப்பு ராட்சசன். அந்த சிவாஜி சார் வந்து வேஷ்டி கட்டினாக அவ்வளவு அழகுங்க. நான் நிறைய வீடியோக்களை இதை புலம்பிகிட்டே இருக்கேன். நான் சிவாஜி சார் வேஷ்டி கட்டின படங்கள் எல்லாம் எடுத்து பாருங்களேன், அவ்வளோ பிரமாதமா இருக்கும். சிவாஜி சார் படம் முழுக்க இந்த படத்துல வேஷ்டி தான் கட்டியிருப்பாரு. மல்லியம் ராஜகோபால் டைரக்ட் பண்ணின சவாலே சமாளி, ஜெயலலிதா ஜோடி அவங்களுக்கு சிவாஜிக்கு. இந்த படத்துல வந்து சிவாஜி சார் படம் முழுக்க வேஷ்டி கட்டியிருப்பாரு. இந்த பாட்டுலையும் அப்படிதான் வேஷ்டி இருக்கும். இந்த ஒரு ஃபுல் கை ஷர்ட்டை இது வரைக்கும் மடிச்சு விட்டுட்டு என்ன ஸ்டைலுங்க அது, கவனிச்சு பாருங்களேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது, இந்த பாட்டு என் வாழ்நாளெல்லாம் கூட வந்துகிட்டே இருக்கிற ஒரு பாட்டு. நிலவு எப்படி வாழ்நாளெல்லாம் கூட வருமோ, வானம் எப்படி வாழ்நாளெல்லாம் கூட வருமோ, பூமிக்கும் எனக்கும் எப்படி வாழ்நாளெல்லாம் ஒரு பந்தம் இருக்குதோ, அது போல இந்த பாட்டுக்கும் எனக்கும் அப்படி ஒரு பந்தம். அதை அப்படியே வாழ்வெல்லாம் இந்த பாட்டு கூட வந்துகிட்டே இருக்கு. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே அப்படிங்கிற பாட்டு என் மனதை தொட்ட பாட்டு. வணக்கம்.